பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் கஷ்டத்தோடும் வேதனையோடும் பலவிதமான பாடுகளோடு உபத்திரங்களோடு கடந்து வந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்தாலும், எந்த வேலைக்கு போனாலும், எவ்வளவு சம்பாதித்தாலும் என்னோட வாழ்க்கையில் ஒரு நிறைவை பார்க்க முடியலை என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு நீங்கள் தவித்து கொண்டு இருக்கீங்களா? என்னுடைய பணங்கள் எல்லாம் வியாதி என்று சொல்லி எனக்கு எல்லாம் அந்த பணம் முழுவதும் செலவாகி கொண்டே இருக்கிறதே வியாதிகளுக்கு என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஆம் சகோதரன் சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில கலக்கங்கள் வேண்டாம், கவலைகள் வேண்டாம், கஷ்டங்கள் வேண்டாம். ஆண்டவருடைய வேத வசனத்துல என்ன போடப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது சங்கீதம் 34வது அதிகாரம் 10வது வசனத்துல சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மைகளும் குறைப்படாது என்று ஆண்டவர் சொல்லுகிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம், சம்பாதித்திருக்கலாம், அந்த பணமெல்லாம் இல்லாமல் கூட போயிருந்திருக்கலாம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைத்திருந்திருக்கலாம், அதில் ஒரு நிறைவை காணப்படாதபடி நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாங்க, நீங்கள் ஆண்டவரை தேடி வரும் பொழுது எல்லாமே ஆண்டவர் ஒரு நன்மையான ஒரு காரியங்களை உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாங்க. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மைகளும் குறைப்படாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரை தேடி போகிறீங்களோ இல்லையோ, தேவனை நீங்க தேடி போகும் பொழுது, தேவனை நீங்க நாடி வரும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான நன்மைகள் குறைபடாதபடிக்கு தேவன் நிறைவான ஒரு வாழ்க்கையை, நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவாங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.